நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாநிலம் மணவெளி பகுதியை சார்ந்த முதியோர் மற்றும் விதவைகளுக்கு அரசு தரப்பில் உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மணவெளி தொகுதியை சார்ந்த 70 விதவைகள் மற்றும் 112 முதியோர்கள் என மொத்தம் 182 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் முன்னிலையில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள KVP மஹாலில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை தொடர்பான அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் வடிவேலு, தொகுதி ஆய்வாளர் ஆஷா மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, மனோகர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் சக்திவேல், லட்சுமிகாந்தன், சக்திபாலன், ஹேமம் மாலினி, காத்தவராயன், ஆறுமுகம், தண்டபாணி, மணி, ரமேஷ், குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவண்டார் கோயில் பகுதியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயை அணைக்க 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ பகுதிக்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருவண்டார் கோயில் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் பிளாஸ்டிக் கம்பெனி ஒன்று உள்ளது. இதில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வெயில் மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் இந்த தொழிற்சாலை முழுவதும் தீ மலமளவென பரவியது. இதன் காரணமாக அப்பகுதியில் கரும் புகை மூட்டம் ஏற்பட்டது. பின்னர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். புதுவை, திருக்கனூர், திருபுவனை, மடுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. தொடர்ந்து புதுவை புறநகர் போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். அவர்கள் தீ விபத்துக்கான காரணங்களையும் சேகரித்து வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகி இருக்கும் என கூறப்படுகிறது. புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையம் பங்கு உழவர்கரையில் அமைந்துள்ளது புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் பெருவிழா வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பேராயர் சிங்கராயன், அருட்பணி அதிபர் பிச்சைமுத்து, பங்குத்தந்தை ஆரோக்கியநாதன், உதவி பங்குத்தந்தைகள் ஆரோக்கிய சகாய்ராஜ், ஜான்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் சட்டப்பேரவை வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. இதனை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து சிறப்பித்தார். புதுவை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்திக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் புதிய அலுவலகம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி தனது திருக்கரங்களால் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள், பிரமுகர்கள் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற வணிகர் தின விழாவில் வணிகர் நல வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வர்த்தக சபை நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் அளித்தனர்.
புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் வணிகர் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ரவி வரவேற்றார். பொதுச் செயலாளர் ஆனந்தன், இணை பொதுச் செயலாளர் முகமது சிராஜ், பொருளாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். இந்த விழாவில் புதுச்சேரியில் 3 தலைமுறைக்கும் மேலாக வணிகத்தில் ஈடுபட்டுள்ள 12 வர்த்தக சாதனையாளர்கள் கலந்து கொண்டு பல ஆலோசனைகள் வழங்கினர். பின்னர் முதல்வர் ரங்கசாமியிடம் வர்த்தக சபை சார்பில் வணிகர் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும், புதுச்சேரி வணிகர்களிடம் பொருட்கள் வாங்கிய வகையில் அரசு நிறுவனங்கள் தர வேண்டிய நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும், வணிகர்களின் நலனுக்காக 100 அடி சாலை மேம்பாலத்தின் கீழே வாகன நிறுத்தம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் வர்த்தக சபை நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேவகுமார், ஞான சம்பந்தம், நமச்சிவாயம், ராமமூர்த்தி, ஜெகதீசன், பிரகாஷ், குமார், ராஜவேல், ஜெயகணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 29ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி புதுச்சேரி மாநில கொம்பாக்கத்தில் கட்சி கொடியேற்றி 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 29ஆம் ஆண்டு துவக்க விழா புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதிமுக தமிழ் மாநில தொழிற்சங்க செயலாளர் வேதா வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மதிமுக அமைப்பாளர் கப்ரியல் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 200 பேருக்கு பால் பாக்கெட்களையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் செல்வராசு, இளங்கோ மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக சூசை நன்றி கூறினார். இதேபோல் மதிமுக சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் ஸ்போர்ட்ஸ் கடையினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் சாலை கலைஞர் கருணாநிதி அரசினர் மேல்நிலைப்பள்ளி எதிரில் ஸ்போர்ட்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை மற்றும் கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுரேஷ்குமார், பாஸ்கரன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள், பாஜக பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய திமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் திமுக சார்பில் இலவச நீர்மோர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் தமிழ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இலவச நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய துணைத் தலைவர் நஜ்ரா பேகம் முன்னிலை வகித்து பொதுமக்களுக்கு இலவச நீர், மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி பிஞ்சி உள்ளிட்ட இயற்கை பழங்கள் மற்றும் பானங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச நீர்மோரை பெற்று சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கட்சியினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கம்பன் விழா வரும் 13ஆம் தேதி துவங்கி 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் செய்தியாளர்களை சந்தித்து கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து, புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கம்பன் விழா நடக்கவில்லை.
இந்த ஆண்டு 55வது கம்பன் விழா வரும் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளது. துவக்க நாளான 13ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு ஆளுநர் தமிழிசை விழாவை துவக்கி வைக்கிறார். முதல்வர் ரங்கசாமி வரவேற்று பேசுகிறார். பின்னர் விழா மலர் வெளியிடப்பட்டு புதுச்சேரி மாநில சிறந்த தமிழ் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன், மலேசிய மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சரவணன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்பட பலர் கலந்து கொள்கின்றனர். மாலை 5 மணிக்கு பேச்சாளர் சுகி சிவத்தின் சிறப்பு சொற்பொழிவும் பேராசிரியர் அப்துல் காதரின் தனியுரையும் 6:30 மணிக்கு கருத்தரங்கமும் நடக்கிறது. மறுநாள் 14ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு தாயை பழித்த பரதனின் சொற்கள் ஏற்புடையன அல்ல என்ற தலைப்பில் வழக்காடு மன்றம், மாலை 6:30 மணிக்கு படைத்தவனும் படித்தவரும் மிகவும் நெகிழும் பாத்திரம் என்ற தலைப்பில் பட்டிமன்றம் ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முதல் நாள் தீர்ப்பினை எதிர்த்து மேல் முறையீடு நடக்கிறது என்றும் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து நிருபர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த பேட்டியின் போது கம்பன் கழகத்தின் இணை செயலாளர் அசோகன், செய்தி தொடர்பாளர் குணவதி மைந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக கம்பன் விழா குறித்த தகவல் குறிப்பேட்டை கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி, செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் வெளியிட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பாப்ஸ்கோ அரசு சார்பு நிறுவன பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாப்ஸ்கோ நிறுவனத்தில் சுமார் 1000 பேர் வேலை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு 54 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் இங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பாப்ஸ்கோ மூலம் இந்த ஆண்டு தீபாவளி பஜார் நடத்தப்பட்டது. இதற்கு மானியமாக 62 லட்சம் ரூபாய் பாப்ஸ்கோவிற்கு அரசு வழங்க வேண்டியிருக்கிறது. இதனை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி அரசு பாப்ஸ்கோ மூலம் 47 ரேஷன் கடைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கடைகளுக்கு 6 வருடங்களாக வாடகை கொடுக்காமல் அரசு இருந்து வந்தது. தற்போது அரசு இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் இந்த நிதியை கொடுக்காமல் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் காலம் கடத்தி வருகிறார்கள். இந்த கடைகளுக்கு வழங்க வேண்டிய வாடகை தொகை ரூபாய் 1,30,00,000 உடனடியாக பாப்ஸ்கோவிற்கு வழங்கிட வேண்டும். பாப்ஸ்கோ ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் செய்வதற்கு பல வருடங்களாக கிலோ ஒன்றுக்கு 45 பைசா வழங்கப்பட்டு வந்தது. இதனை ரூபாய் 1.20 உயர்த்தி வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கு ஆளுநரும் அனுமதி வழங்கினார். இருந்தபோதும் அதிகாரிகள் உயர்த்திய கமிஷன் தொகை பணத்தை வழங்காமல் பழைய 45 பைசாவை பெற்றுக் கொள்ளும்படி வலியுறுத்தி வருகிறார்கள். இது கண்டனத்துக்குரியதாகும். எனவே முதலமைச்சரும் ஆளுநரும் அனுமதி அளித்த ரூபாய் 1.20 வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இக்கோரிக்கை வலியுறுத்தி ஏஐடியூசி பாப்ஸ்கோ ஊழியர் சங்கம் சார்பில் புதுவை தட்டாஞ்சாவடி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஏஐடியூசி பாப்ஸ்கோ ஊழியர் நல சங்க கௌரவ தலைவர் தலைமை வகித்தார். பாப்ஸ்கோ சங்க நிர்வாகிகள் தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் அமுதவலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடியூசி மாநில செயல் தலைவர் அபிஷேகம், ஏஐடியூசி தலைவர் தினேஷ் பொன்னையா, மேலும் பாப்ஸ்கோ சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.